எல்லோருக்கும் வணக்கம். சிஐடியு தமிழ் மாநில குழுவினுடைய தலைவர் சுகுமாரன், பொதுச் செயலாளர் கண்ணன், பொருளாளர் ராஜேந்திரன் மற்றும் எங்களுடைய உதவி பொதுச் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் 9 பேர் இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை சமர்ப்பித்திருக்கிறோம். இந்த கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி ஏற்கப்படாமல் அல்லது நிராகரிக்கப்பட்ட கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகளிலே மிக முக்கியமாக தொழிலாளர்கள் சட்டப்படி அவர்களுக்கு என்ன உண்டோ அதை பெறுவதை உறுதி செய்வது என்பது அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையாக இருக்க வேண்டும். சட்டமே அமுலாவதில்லை என்பது மிக முக்கியமாக நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அதேபோல் நம்முடைய 4 தொகுப்பு சட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அந்த சட்டங்களை நீங்கள் அமலாக்கக்கூடாது. அந்த சட்டங்களில் பல்வேறு விதிகளுக்கு பல்வேறு திருத்தங்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அவைகளையும் நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும். அப்படி தொழிலாளர்களுக்கு பாதகம் இல்லாமல் அந்த சட்டத்தை நான் அமலாகாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் என்பது பெரும் பிரச்சனையாக தமிழகத்திலே இருக்கிறது. அரசு துறைகளிலே, உள்ளாட்சி துறைகளிலே அனைத்திலும் இருக்கிறது. அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயும் 5 ஆண்டுகள் அப்படி பணியாற்றியவர்களை நிரந்தரம் செய்வோம் என்று இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும். குறைந்தபட்ச கூலி என்பது தமிழகத்தில் கடந்த 9 ஆண்டுகளாக பரிசீலனைக்கு உட்படுத்தப்படாமலே இருக்கிறது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும். ஆனால் தெலுங்கானாவிலே, பக்கத்திலே கர்நாடகாவிலே, டெல்லியிலே இந்த குறைந்தபட்ச கூலி உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதை கூட தமிழக அரசு செய்யாமல் இருந்தது. அதை ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கிற முத்தரப்பு குழுக்கள் எதுவும் செயல்படவில்லை கடந்த ஆட்சியின் போது. இப்போது அவைகளை உடனடியாக அமைக்க வேண்டும். அவைகளை செயல்படுத்த வேண்டும். அந்த முத்தரப்பு குழுக்கள் தான் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அறிவதற்கு உள்ள செவியாகவும் கண்ணாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஜனநாயகம் அதுதான் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பெண் உழைப்பாளர்களுடைய பிரச்சனைகள், அவர்களுக்கான அந்த புகார் கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு பணியிடங்களிலே இருக்கக்கூடிய வாஷ்ரூம் உள்பட எல்லா பிரச்சனைகளை குறித்தும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். உட்காருவதற்கு ஸ்டூல் தர வேண்டும் என்ற உத்தரவு இருந்தும் கூட அது அமலாகாமல் இருக்கிறது என்பதையும் அவர்களுக்கு நாங்கள் நினைவூட்டி இருக்கிறோம். குழந்தைகள் பராமரிப்புக்கான கிரச்சு போன்றவைகள் கூட பெரிய நிறுவனங்களிலே இல்லை. பெரிய பெரிய நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஆயிரக்கணக்கான பெண்கள் பணியாற்றக்கூடிய இடங்களிலே விடுதிகள் இல்லை, போதுமான வசதிகள் இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். கடந்த ஆட்சியின் போது நிறைய வழக்குகள், பொய் வழக்குகள் எங்கள் மீது தொடுக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்கின்றன தமிழகம் முழுவதும். அந்த வழக்குகளை எல்லாம் நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு உள்ளாட்சி மற்றது இப்படி எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் பிரச்சனை, திட்டப்பணியாளர்கள் என்ற அங்கன்வாடி, சத்துணவு, ஆஷா, மக்களை தேடி மருத்துவம் போன்ற அந்த பணிகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு மிக குறைவான கூலி, சட்டப்படியான பல்வேறு சலுகைகளும் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. ஆகவே அது குறித்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். எல்லா தொழில் தொடர்பாகவும் எங்களுடைய மனுவிலை விரிவாக நாங்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய உழைப்பாளர் சிலை இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த இடம்தான் 1923ஆம் ஆண்டு 109 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிங்காரவேலர், சிங்காரவேலர், சிந்தனையாளர் கொடியேற்றிய இடம். மே தினத்தை கொண்டாடுவதற்காக அவர் கொடியேற்றிய இடம், செங்கொடியேற்றிய இடம். அந்த இடத்தை ஆண்டுதோறும் மேதின கொண்டாட்டத்திற்கு அரசே மேதின கொண்டாட்டத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதையும் அவர்கள் குறித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த எல்லா விஷயங்களிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அந்த இடத்தில் ஒரு மணிமண்டபமும் அமைக்க வேண்டும். அதாவது தமிழகத்தினுடைய மெட்ராஸ் லேபர் யூனியன், சென்னை தொழிலாளர் சங்கம் என்பது இந்தியாவிலேயே முதலாக உருவாக்கி பதிவு செய்யப்பட்ட சங்கம். அந்த பெருமை தமிழகத்திற்குண்டு. முதலில் மேதினம் கொண்டாடிய பெருமையும் தமிழகத்திற்குண்டு. அந்த சங்கம் இப்போது பெரம்பூரில் இருக்கக்கூடிய பின்னி ஆலைக்கு அருகே இருக்கக்கூடிய இடத்திலே அந்த அலுவலகம், அந்த சங்கத்தினுடைய அலுவலகம் சிதிலமடைந்திருக்கிறது. அதை அரசு கைப்பற்றி அங்கே ஒரு மணிமண்டபத்தை, தொழிற்சங்க இயக்கத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மணிமண்டபத்தை எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம்.
இப்படிப்பட்ட இந்த எல்லா கோரிக்கைகள் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு நான் பார்த்து நடவடிக்கை எடுப்பதற்கு செய்கிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒன்று, அதாவது முக்கியமாக நலவாரியங்கள் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம். அது 1990 அமுலில் இருக்கிறது. மத்திய அரசாங்கம் இப்போது மையத்தில் டெல்லியில் ஒரே நலவாரியம் என்று ஒன்று அமைத்து மற்ற நலவாரியங்களை எல்லாம் முடக்குகிற அல்லது இல்லாமல் செய்கிற நடவடிக்கை எடுக்கிறது. நம்முடைய நலவாரியங்கள் எல்லா வகையிலும் மேம்பட்டது. ஆகவே இந்த நலவாரியங்கள் எந்த வகையிலும் நின்று போகாமல் அல்லது முடக்கப்படாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த கோரிக்கைகளின் மீது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். முதலமைச்சர் அவர்களும் இவை எல்லாவற்றையும் குறித்து நான் பார்த்து நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒட்டுமொத்தத்தில் ஒப்பந்ததாரர் நான் சொன்னேன். போக்குவரத்து துறை, மின்சாரம், உள்ளாட்சித்துறை, டாஸ்மாக்கு, எல்லா இடங்களிலும் இருக்கிற ஒப்பந்த தொழிலாளர்களை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஒவ்வொன்றாக நான் சொல்லவில்லை. அதாவது சாம்சங் தொழிலாளர் உட்பட அதே போன்ற பாதிப்புக்கு ஏராளமான இருக்கிறது. கடைசியில் சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையும் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். எந்த நியாயமும் இல்லாமல் தொழிலாளர்கள் இப்போது இடைநீக்கத்திலே இருக்கிறார்கள். அது பழிவாங்கல். அதே மாதிரி அங்கே போடப்பட்டிருக்கிற வழக்குகளும் இருக்கின்றன. இவைகளை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவை குறித்து உள்ளே விசாரணை நடக்கிறது, மற்றது நடக்கிறது. ஏற்கனவே இருக்கிற அரசு, ஏற்கனவே இருக்கிற தொழிலாளர் அமைச்சர் இந்த கோட்டையிலேயே அவர்களுடைய வேலையை நிச்சயமாக நான் உங்களுக்கு பெற்றுத்தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்து நீங்கள் அறிவீர்கள். சட்டமன்றத்திலும் அதை சொன்னார். சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையை நான் முடித்து வைக்கிறேன், தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்னார். அது ஒன்றும் நடைபெறவில்லை. இப்போது நடைபெற வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தையின் போது உடனிருந்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களே சாம்சங் பிரச்சனையை நினைவுபடுத்தினார், ஞாபகப்படுத்தினார். ஆகவே அந்த பிரச்சனையிலும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அரசு துறைகளில் இந்த தனியார் மயத்தை பொறுத்துறது, இந்த போக்குவரத்து இப்போ அரசு பேருந்து இயங்குது, தனியாருக்கு அரசு கொடுக்கக்கூடிய பணத்தில் தனியார் பேருந்துகளும் அரசு பேரில் ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரியான அரசு துறைகளில் தனியார் நுழைக்கிறத பேசுனீங்களா? அதாவது பண்ணக்கூடாதுன்னு. அதாவது தனியார் மயம், ஒப்பந்த கூலி முறையில் தொழிலாளி வேலைக்கு அமர்த்துவது, இவையெல்லாம் கைவிடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அது நீண்டமாக தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இப்போதும் வலியுறுத்தி இருக்கிறோம். கடந்த காலங்களில் பல முதலமைச்சர்கள் அவர் ஒவ்வொரு கோரிக்கைக்கும் உடனடியாக அவர் பதிலளிக்கவில்லை. எல்லாவற்றையும் பார்த்து நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னார். நாங்கள் சொன்னதை கூர்மையாக கவனித்திருக்கிறார். நடவடிக்கை எடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பரிசீலனை செய்து நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இல்லை, எங்களுடைய கோரிக்கை முதல்ல அவங்க முழுமையாக பார்க்கணும், படிக்கணும், சம்மந்தப்பட்ட துறைகளில் கேட்கணும், இதுவும் இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, இதை நான் பார்த்து பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். வட மாநிலத்திலிருந்து ஏராளமான தொழிலாளர்கள் தமிழகத்தில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவர்களுக்கான எந்தவித சலுகைகளும் இங்கே முழுமையாக கிடைக்கிறது. புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பாக ஏற்கனவே சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் அமலாகவில்லை. புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்தும் நாங்கள் இதில் இந்த பெட்டிஷன் சொல்லியிருக்கிறோம். அது தொடர்ச்சியாக அதை நாங்கள் வலியுறுத்துவோம். அது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அது நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறோம். நன்றி.